Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கடந்த மாதம் வெள்ள பாதிப்பை பார்வையிட சென்ற விடியா திமுக அமைச்சர் மீது சேற்றை வீசியவர்களை ஏவல் துறையினர் கைது செய்ய முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்ற விடியா திமுக அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய விஜயராணி, ராமர், ராமகிருஷ்ணன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இவர்களை கைது செய்வதற்காக இரவு நேரத்தில் அவர்களது வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினரை மிரட்டுவதாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரசூர் கூட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து இழுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முறையாக மராமத்து பணிகளை செய்யாமல் வெள்ள பாதிப்புக்கு காரணமான அமைச்சர் மீது சேரை வீசியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்வதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அருகே கூலிப்படை வைத்து தாக்குதல் நடத்தியதாக திமுக நிர்வாகி மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண் குடும்பமாக வந்து புகார் அளித்தார். அரக்கண்டநல்லூர் அருகே அந்திலி கிராமத்தில் தீபா என்பவரது வீட்டிற்கு எதிரில் இயங்கி வரும் மதுபான கூடத்தால் இடையூறு ஏற்படுவதாக காவல் நிலையம் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளித்தார். இந்நிலையில் மதுபான கூடத்தை நடத்தி வரும் திமுக பிரமுகர் புகார் அளித்த பெண்ணை தகாத முறையில் திட்டி கூலிப்படையை வைத்து அவரது கணவர் முருகனின் காலில் இரும்பு ராடால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இந்நிலையில் திமுக பிரமுகரால் தங்கள் குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் வீட்டிற்கு எதிரே உள்ள மதுபான கூடத்தை அகற்றவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார். நான் தலைமைச் செயலகத்தில் பெட்டிஷன் போட்டேன், எஸ்பிக்கு பெட்டிஷன் போட்டேன், கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் போட்டேன். நீ இது மாதிரி பெட்டிஷன் போடுவியா, நான் உன்னை உண்டிலன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை ஆள் வச்சு எங்கள் வீட்டுக்கார கூலிப்படையை வச்சு ஒருத்தர் மாஸ்க் போட்டிருக்கான், ஹெல்மெட் போட்டிருக்கான், இரும்பு ராடாலே எங்கள் வீட்டுக்கார கணவர் அடிச்சிட்டாங்க. அடித்து இன்றைக்கி காலில் 13 தொலை போட்டு கால் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி சிவு பிடிக்கிற ஸ்டேஜ் ஆகி போச்சு. ஆளுங்கட்சின்றதுனால நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னை எதுவும் முடியாது கிடையாது, நான் உன்னை இங்கே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எத்தாப்புல டாஸ்மார்க் கட்டியிருக்காங்க, பக்கத்தில் பார் எடுத்துட்டாங்க. இதுக்கு நாங்கள் தட்டி கேட்டதுக்கு அவங்க அண்ணன் கட்சியில் இருக்கிறதுனால ஆளுங்கட்சி இருக்கிறதுனால எங்களை ஆளை விட்டு அழிச்சிட்டாங்க, காலை வாசிட்டாங்க. அவன் பொறுப்பில் இருக்கிறான்னா மணமுண்டி ஒன்றியம் பிரபு அவர் பேர், இப்போ மாவட்ட கவுன்சிலராக இருக்கார். கேட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னதுக்கு நான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை.